ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்பதோடு நிற்பாட்டாமல் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று இன்னைக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த அனுதின கண்மொழி நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பாராக. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே கூடிய மட்டும் எதை பார்ப்போம் அப்படின்னா, பணம் நம்ம கூட இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். அதிகமாய் நம்ம நினைக்கிறதே அதுதான். அவர் கூட இருந்தால் எல்லாமே நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அவர் இல்லாமல் என்ன இருந்தாலும் சரி, அது நம்ம வாழ்க்கையில் வேஸ்ட். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா அப்படின்னா, இன்றைக்கி அநேகருக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. அது அநேகர் விரும்புவது கூட இல்லை. இன்றைக்கி வாங்க உங்களுக்கு 1000 ரூபா தாரேன்னு சொன்னால் கூட்டம் ஜே 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 எங்கே பார்த்தாலும் பாருங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு பணம்னா பிணமும் வாயப்பழக்கம் சொன்ன மாதிரி பேர் தாங்க. எந்த கட்சிக்காரன் கொடுக்காரோ அவனுக்கு ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதில் மட்டும் மனசாட்சியில் கரெக்டாக இருக்குன்னு நினைக்காங்க. சில பேர் நம்ம துட்டு தானே எவன் தந்தானே அப்படி வாங்கிட்டு யாருக்காக ஓட்டு போடுறதுலாம் இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அது விலையேறப்பட்டது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அவனுடைய நிலையே வேறு இடத்துக்கு போயிடும். அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஒரு புதிய வாழ்க்கை, அதை யாரும் தர முடியாது. நம்ம கூட பணம் இருந்தால் கிடைக்காது, படிப்பு இருந்தால் கிடைக்காது, நட்பு இருந்தால், உறவினர் சொந்த பந்தம் இருந்தால் கூட ஒன்றும் கிடைக்காது. கர்த்தர் கூட இருந்தால் நீங்கள் நினைக்கிற அத்தனையுமே சொந்த பந்தங்கள் வரும், நட்புகள் வரும், ஆளினால். ஏன்னா அதனால தான் சபைக்கு போனாலே ஊழியர்கள் வாழ்த்துறேன். இப்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க. இந்த அனுதின கல்வி தெரிஞ்சு கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இருப்பாராங்க. அப்படி ஒரு வாழ்த்து ஒரு வயலினுடைய முதலாளி சொன்னார். அந்த வாழ்த்து நடந்துச்சா அப்படி பார்க்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாரு, கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அது நடந்துச்சா அப்படின்னா ரூத்து வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ரூத்து தன் கணவனை இழந்து, குடும்பத்தில் இருக்கிற 3 ஆண்களையும் இழந்து பெத்லகேமுக்கு வந்ததான நகோமியோடு தன் மாமியாரோடு வந்தவர். அந்த போவாஸ் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து இவளுக்கு விழுந்தது. அதனால் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவாண்டவருடைய வம்ச அட்டவணையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். கர்த்தர் அவளோடு கூட இருந்தபோது இனி வாழ்க்கை இல்லை என்று நினைத்து வந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. கிடைத்த வாழ்க்கை இயேசுடைய அட்டவணையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். எப்போவும் இந்த கண்மொழி தெரிவிச்சுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை, அல்லது இனி எனக்கு குழந்தை பிறக்காது, கல்யாணம் நடக்காது, வேலை கிடைக்காது, என் வாழ்க்கையை இப்படி தான் அப்படின்னா துற விட்டுருங்க. இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எதை முடிவு கட்டினீங்களோ அதெல்லாம் அதை எடுத்து போட்டு திருமண காரியம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியை மேன்மைப்படுத்தும் என்று மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.